ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்ரீ கேமிங் சேனல். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், கேமில் நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சென்சிட்டிவிட்டி. கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளோதான் ட்ராக் பண்ணாலும் ஹெட் ஷாட்டே விழ மாட்டேது ப்ரோ, எவ்வளோதான் டிபி வச்சாலும் நான் அடிக்கிறது படவே மாட்டேது ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏன் காதுபடவே சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எவனாச்சும் ஒரு நல்ல பிளேயர் நம்ம குரூப்புக்கு வந்துட்டாலோ இல்லை நம்மளோட ப்ளே பண்ணிட்டாலோ என்ன செய்ய மாட்டா, அவனோட செட்டிங்ஸை வாங்கி நம்மளும் வச்சுப்போம். சொல்லப்போனால் அவன் வெறித்தனமான ஒரு பிளேயராக இருப்பான், 3 ஃபிங்கர் பிளேயராக இருப்பான், இல்லாட்டி 4 ஃபிங்கர் பிளேயராக இருப்பான், வேறு ஒரு ஃபோன் வச்சிருப்பான். ஸோ நம்ம எதையுமே பார்க்காம அவனோட செட்டிங்ஸ் அப்படியே வாங்கி வச்சா நமக்கு ஹெட் ஷாட் எப்பயுமே விழாது காய்ஸ். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி கஸ்டம் செட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்னொரு பிளேயர்கிட்ட இருந்து வாங்கி அதே இதை வச்சுப்பீங்க. அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட கேம் பிளேக்கு சத்தியமாக செட்டே ஆகாது. ஏன்னு சொன்னால் அவங்களோட கேம் பிளே வேறு, ஃபோன் வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதே செட்டிங்ஸ் அப்படியே வைக்கும்போது கண்டிப்பாக எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிபி வைக்கிறது, உங்களோட கேம் பிளேக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டம் செட்டிங் செட் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் 1 by 1 சொல்கிறேன் guys. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற 10 நிமிஷம் உண்மையிலேயே உங்களுக்கு வர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமாக நிறைய வீடியோ பார்த்து ஒரு செட்டிங் கூட வைக்காமல் அடுத்த செட்டிங்ஸை வச்சு அப்படி இது செய்கிறதுக்கு இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் செட்டிங்ஸை எப்படி செட் பண்ணுறதுன்ற சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 விஷயம் சொல்லித்தர போகிறோம். இந்த 5 விஷயத்துலையுமே நீங்கள் ஃபோனில் செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் கேம் பிளே அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்ற அளவுக்கு வெறித்தனமாக கேம் பிளே கொடுக்கலாம் காய். இந்த 5 விஷயத்தில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயிண்டர் ஸ்பீட். இந்த செட்டிங்ஸ் உங்களோட செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே பாயிண்டர் ஸ்பீட் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னு சொன்னால் காட்டும். ஸோ இந்த பாயிண்டர் ஸ்பீடை நீங்கள் ஃபுல்லாக 100ல் வச்சுனீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா உங்களோட ஸ்பீட் கேமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகின மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வச்சு ப்ளே பண்ணி பார்த்ததில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீடை வைக்கும்போது வைக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பிளேயிங் கிடைக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை வைக்காதவங்க போயிட்டு மறந்துடாம வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வது செட்டிங். இந்த 2வது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு மவுஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிங்கனாலே இந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வோல் ஸ்பீடு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் guys. ஸோ நீங்கள் நார்மலாக வோல் அடிக்கிறத விட இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு வோல் அடிக்கும்போது சும்மா ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். அடிக்கிற வோல் எல்லாமே ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்காக நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் போயிட்டு இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ, ஆனால் வோலே விழுதில்லை அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ நெட்வொர்க் நல்லா இருந்தால் மட்டும்தான் வோல் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நார்மல் ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை மறந்துடாமல் ஆன் பண்ணிடுங்க. இந்த செட்டிங்ஸ் வைக்கிறது மூலியமாக உங்களோட வோல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா நான் வோல் அடிக்கவே மாட்டேன். அப்பப்போ அங்கங்கே 2-3 வோல் அடிச்சுட்டு பேசாமலே நின்றுவேன். அந்தளவுக்கு மூமெண்ட் ஸ்பீட்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வோல் அடிச்சு விளாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட்டிங்ஸை நம்ம பார்த்துட்டோம். 3வது செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3வது செட்டிங்ஸ் ரொம்பவே பிடிச்ச எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே கேமில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அடிக்கும்போது சும்மா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு டிவைஸ் கூடாமல் இருக்கிறதால அந்த ஃபீல் இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் குறைவாக இருக்கும். ஸோ சில பேருக்கு நல்ல டிவைஸ் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி செட்டிங்ஸ் வைக்காதவங்களுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியே இருக்கும். எவ்வளோதான் ட்ராக் பண்ண போனாலும் ட்ராக் பண்ணப்படாது. எங்கே ட்ராக் பண்ணுறது, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுற இந்த ஃப்ரீ ஃபயரை கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷனாக இந்த செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே டெவலப்பர் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ண மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிடுவேன் பாருங்கள். டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா 4x சர்ச் பண்ணாலே நார்மலாக வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு தேடி பார்க்கும்போது இந்த ஒரு செட்டிங்ஸ் வரும். ஸோ இதில் பேரே எனக்கு ஒழுங்காக தெரியாது. ஸோ டிஸ்பிளேல இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு செட்டிங்ஸை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா சும்மா காற்றுல பறக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் காய்ஸ். ரியாலிட்டியில் இல்லை, கேமுக்குள்ளே. ஸோ ரியாலிட்டிலாம் பறக்கிற மாதிரி இருக்காது. கேமுக்குள்ளே நீங்கள் பறக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஸ்மூத்னஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நீங்கள் ப்ளே பண்ணும்போது சும்மா உங்களுக்கு அந்த இழுத்து பிடிக்கிற ஃபீலோ ட்ராக் பண்ணும்போது கஷ்டப்படுற ஃபீலோ எதுவுமே இருக்காது guys. ஸோ எந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணாட்டியும் இந்த செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே வர்த்தான செட்டிங் guys. எல்லா பிளேயர்ஸுமே பொதுவாக வைக்கக்கூடிய 3 விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா சொல்கிற 2 விஷயம் ஒன்று கஸ்டம் செட்டிங்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபி. ஸோ இது ரெண்டுமே மற்றவங்களோட செட்டிங்ஸை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் ப்ளே பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி மற்றவங்களை விட அல்டிமேட்டாக ப்ளே பண்ண போறீங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோ பாருங்கள்.
இப்போ வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து பார்ப்போம். இந்த கஸ்டம் செட்டிங்ஸில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் 2 ஃபிங்கரில் வெறித்தனமாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் க்ளோவில் அடிக்கிற ஸ்பீடு இல்லாட்டி கன் ஸ்விட்ச் பண்ணணும்னு சொல்லி தங்களோட கஸ்டம் செட்டிங்ஸை வந்து 2 ஃபிங்கர்லேருந்து 3 ஃபிங்கருக்கு மாற்றுவாங்க, இல்லாட்டி 4 ஃபிங்கருக்கு மாற்றுவாங்க. இப்படி மாற்றும் போது அவங்களோட இருக்கிற விஷயமும் இல்லாமல் போகும். இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னால் 3 ஃபிங்கர் பிளேயர்ஸ் வந்து உண்மையிலேயே அட்வான்டேஜான ஒரு கேம் பிளே தான் கொடுப்பாங்க. அதை விட 4 ஃபிங்கர் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் 2 ஃபிங்கரில் வெறித்தனமாக விளையாடுற ஒரு பிளேயர் அந்த 2 ஃபிங்கர் செட்டிங்ஸ்லேயே அவங்கள விட இன்னும் திறமாக விளையாட இயலும். ஸோ அதுக்காக 2 ஃபிங்கர்லேயே அப்படி வச்சு மாற்றுறதுக்கு பதில் நிறைய பேர் வந்து 3 ஃபிங்கருக்கு 4 ஃபிங்கருக்கு மாறுறதுக்கு சில பேர் வந்து மாறிடுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதில் கஷ்டப்படுவாங்க. சொல்லப்போனால் அது எப்படி சொல்கிறது, இருக்கிற கேம் பிளேயும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் காய்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் 2 ஃபிங்கராக இருந்தால் 2 ஃபிங்கர்லேயே உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 3 ஃபிங்கருக்கு மாறுறதோ மாறாதோ உங்களோட இஷ்டம். ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஒரு 3 ஃபிங்கருக்கு மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து கன் ஸ்விட்ச் பண்ணுற பட்டனை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி 3 ஃபிங்கருக்கு வச்சிங்கன்னு சொன்னால் சும்மா நின்ற மாதிரியே பண்டை படிக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க காய்ஸ். அதே மாதிரி போல் பட்டனை வந்துட்டு நீங்கள் 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் அப்படி மாற்றி வைக்கும்போது உங்களோட கேம் பிளே இன்க்ரீஸ் ஆகும், நல்லா இருக்கும். ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்ல இருந்து 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் வெறித்தனமான கேம் பிளே குடிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் ஒரு 2 நாள் காணும், அதுக்கப்புறம் செட்டிங்ஸுக்கு திரும்ப 2 ஃபிங்கருக்கே மாறிடுவேன். ஏன்னா 4 ஃபிங்கர் இல்லாம காய்ஸ் என்ன சொல்கிறது, ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. போன மணி நேரம் 2 மேட்ச் அடிச்சோம்னா வந்த மணி நேரம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றதால நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் 3 ஃபிங்கருக்கும் 4 ஃபிங்கருக்கு மாறுறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இல்லை நீங்கள் 2 ஃபிங்கரில் வெறித்தனமான ஒரு பிளேயராக இருக்கீங்க, 4 ஃபிங்கர்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா தான் இது. 2 ஃபிங்கர்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன் ஸ்விட்சை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வோல்ட் பட்டனையும் வந்துட்டு லெஃப்ட் ஃபயர் பட்டன் இருக்குது தானே, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கேம் பிளே இன்னும் தரமாக இருக்கும் கைஸ். முக்கியமான 4 விஷயத்தை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான 5வது விஷயம் டிபி. இந்த ஒரு விஷயத்துல நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அப்படி என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொன்னா, டிபி வந்து 1000க்கு மேல வச்சா மண்டையில மட்டும்தான் விழும். நீங்க அடிக்கிறது எல்லாமே ஒன் டேப்பா தான் இருக்கும். ஸோ ஹெட்ஷாட் எல்லாம் சும்மா தாறுமாறா விழும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பிளேஸுமே எடுத்தோடனே டிபியை தூக்கி வைக்கிறது 1000க்கு மேல 800 900 இந்த மாதிரி வைக்கும்போது உங்களோட இருக்கிற கேம்ல இல்லாம போகும். நீங்க அடிப்பீங்க, தலைக்கு நேராக ஏன் போகும், ரெட் டூட் காட்டும், ஆனா அடி எதுவுமே படாது. இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னு சொன்னா இந்த டிபி இதுதான் அதை டிசைட் பண்றது. ஸோ இந்த டிபி எப்படி செட் பண்றதுன்னு நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிபி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிபி வச்சா என்ன நடக்கும், என்ன யூஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து அதை எந்த அளவுக்கு வைக்கலாம்ன்றதையும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் டிபி வைக்கிறது 2 ஒன்று வந்துட்டு ட்ராக் பண்ற ஸ்பீட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எப்படி சொல்றது, கிட்டத்தில் இருக்கிறவனுக்கு கூட மெதுவாக ட்ராக் பண்ணாலே மண்டையில விழும். ஸோ எவ்வளவு டிபி வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு. ஸோ மண்டையில விழும் என்ன ரொம்ப அதிகமாக ட்ராக் ஆகும். அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறவனுக்கு கூட சின்ன ஒரு அசைச்சாலே போதும், ட்ராக் பண்ணவே தேவையில்லை, அவ்வளோதுக்கு வந்து டிபி கூடுறதால இதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், டிபி வைக்கும்போது உங்களோட ஃபோனை திரும்புகிற ஸ்பீட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பிளேயர்ஸ் வந்து டிபி வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த திரும்புகிற ஸ்பீடுக்காண்டி தான். ஏன்னா சில பேருக்கு வந்து பின்னுக்கு அடிச்சிருந்தா டக்குன்னு திரும்பிக்க மாட்டாங்க. ஸோ டிபி வச்சிருக்கவங்க அப்படி இல்லை, சும்மா ட்ராக் பண்ணுவாங்க பின்னுக்கு திரும்பி, அது அப்படியே நேராக ஆளுக்கு நேராக போகும். சில நேரம் ஆளை கடந்துட்டும் போகும் ரொம்ப அதிகமாக வச்சிருந்தா. ஸோ இதை வந்து நம்ம சரியான அளவுக்கு வச்சா மட்டும்தான் இந்த டிபி வந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெட்டுக்கு போகிறதும் இல்லாட்டி ஆளுக்கு மேலால போகிறதும் இருக்கும். ஸோ இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ரைட் சைட் ஃபயர் பட்டன் சைஸை வச்சு உங்களோட ரைட் சைட் ஃபயர் பட்டனை வச்சுருந்தான் இதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ரைட் சைடுன்னு சொன்னால் வலது பக்கம். ஏன்னா எனக்கு இந்த லெஃப்ட் ரைட் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, இப்பயும் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். ஸோ ரைட் சைட் ஃபயர் பட்டன் வந்துட்டு, அதாவது வலது கை பக்கம் இருக்கிற ஃபயர் பட்டன் வந்துட்டு ரொம்பவே சின்னதாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கிறதெல்லாம் மண்டைக்கு போக முடியல, நீங்கள் அடிக்கிறது வந்து ட்ராக் அதிகமாகும். ஸோ நீங்கள் அதை சின்னதாக வைக்கும்போது டிபியை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களோட ஃபயர் பட்டன் சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ட்ராக் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ டிஸ்பிளே ஃபுல்லாக ட்ராக் பண்ணாலும் கூட ட்ராக் வந்து மெதுவாக தான் ஆகும். எவ்வளோ சொல்கிறது, உங்களால் டக்குன்னு திரும்பி எனிமிக்கு அடிக்கவே முடியாது. ஸோ உங்களால் வந்து உங்களோட ஃபயர் பட்டன் சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தால் கண்டிப்பாக டிபி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 1000 1500 எல்லாம் ரொம்பவே ஓவர். ஸோ ஒரு 800க்குள்ளே வந்து நீங்கள் டிபி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபயர் பட்டன் வச்சுருக்க இடம். சில பேர் வந்து ஃபயர் பட்டனை வந்துட்டு நல்லா கீழே வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து நடுவில் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து நல்லா மேலே வச்சுருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் அந்த மேலே வச்சிருக்கார்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. சில பேர் வந்து கீழே வச்சவங்க வந்து நல்லா ட்ராக் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து டிபி அவசியப்படாது. ஏன்னு சொன்னால் கீழே வைக்கும்போது ஃபுல்லாக ட்ராக் பண்ணும்போது
குறிப்பிட்ட அளவு வந்து மண்டையிலே விழும், சிலது வந்து நல்லா மேலே போகும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணாங்கன்னா ஓகே, டிபி அதிகமாக தேவையில்லை. இதே நடுத்தரத்தில் வச்சிருக்கவங்களுக்கும் மேலே வச்சிருக்கவங்களுக்கும் கட்டாயம் டிபி வேணும் கைஸ். ஸோ நீங்கள் ஃபயர் பட்டன் வச்சிருக்க இடம், ஃபயர் பட்டனோட சைஸ், இதை வச்சு நீங்கள் டிபி வச்சிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்காம வேறு செட்டிங்ஸ் ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸே ஆகாது. ஸோ காய்ஸ், டிபி எந்த அளவுக்கு வைக்கணும், எந்த செட்டிங்ஸுக்கு எப்படி வைக்கணும்ன்றதை இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளேவாக அடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணேன். சில பேருக்கு வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ண தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பில்டு நம்பர்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த பில்டு நம்பரை ஒரு 4-5 தடவை டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் செட்டிங்ஸில் போய் தேடினாலே வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் காட்டும். அதுக்கப்புறமா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே செஞ்சு கொள்ளலாம். ஸோ சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க டிபி ஆன் பண்ணுறதால, அதாவது டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணுறதால ஃபோனுக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ டிபி வைக்கிறதால குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்தாலும் காய்ஸ், இதை வந்துட்டு என்ன சொல்கிறது, மேலதிகமாக நார்மலாக யூஸ் பண்ணாத ஆட்கள் வந்து மேலதிகமாக இருக்கிற ஆப்ஷன்கள் உங்களுக்கு தேவையான எனேபிள் பண்ணலாம்ன்றது மாதிரி தான் இதை வச்சிருக்காங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு டிபி வச்சுக்கோங்க. சில செட்டிங்ஸ் ஆன் பண்ணி பிளே ஆடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொடர்ந்து இரவு பகலை விளையாடிங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபோன் எப்படி நாசமாக போக போகிறது உறுதி தான். ஸோ அளவாக விளையாடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஸோ ஃபேஸ் கேம் வீடியோ வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஓவராக இதாக இருக்காமல் நார்மலாக இதாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கூட இவ்வளோ நேரம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். இந்த சப்போர்ட்டை நீங்கள் இனியும் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கீழே கமெண்ட் அடிங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம் செட்டிங் சரியில்லை சரியில்லைன்னு கத்திட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.